அது என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. ஒரு அறியாமையின் உச்சம் தான் சொல்லணும். அவர் பிறக்கிறதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியே கலைஞர் தமிழ்நாட்டில் ஆற்றியிருக்கிற சாதனைகளை அவர் தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும். திமுகவின் தலைவராக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் தொடர்ச்சியாக கலைஞர் 1970லேயே இந்தியாவில் முதன்முறையாக குடிசைகளே இல்லாத நிலையை ஆக்கணும்னு சொல்லி குடிசை மாற்று வாரியம் என்று ஒன்று உருவாக்கினார். இப்போ சொன்னவரை பிறக்கவே இல்லை. அவர் 1970லேருந்து 4 வருஷத்துக்கு முன்னாடியே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிப்காட்னு ஒன்று இன்றைக்கி தொழில் வளர்ச்சி இன்றைக்கி இந்தியாவை முழுக்க சொல்கிறாங்க. தொழில் வளர்ச்சியில் குறிப்பாக உற்பத்தி துறையில் 15% பேர் தமிழ்நாட்டில் பணியாற்றுகிறார்கள். குஜராத்தில் 13% தான், மகாராஷ்டிராவில் 12% தான். ஆனால் தமிழ்நாட்டில் 15%. இதுக்கான காரணம் 1971லேயே முத்தமிழறிஞர் கலைஞர் ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடுங்கிற சிப்காட்டுங்கிற அமைப்பை ஏற்படுத்துன்னு தான். அதே மாதிரி சிப்கோ என்கின்ற ஒன்று, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சொல்கிற இந்த சிப்கோவையும் கலைஞர் 1970 உருவாக்கினார். முத்தமிழறிஞர் கலைஞருடைய காலத்தில் தான், இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி தான் சென்னையிலே மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க இருந்த கை ரிக்ஷாக்கள் ஒழுக்கப்பட்டு சைக்கிள் ரிக்ஷாக்களாக தரப்பட்டது. இதையெல்லாம் தெரிந்து கொண்டால் அதை சொல்ல மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவர் சொன்னார், அவர் பிறக்கிறதுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களில் வசித்தவருடைய எண்ணிக்கை வெறும் 30% தான். மீதி 70% கிராமப்புறங்களில் வசித்தாங்க. இதை செய்ததும் திராவிட இயக்க ஆட்சி. இதெல்லாம் புரிந்து கொண்டு பேசினால் நன்றாக இருக்கும்.